வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஃபேக்ட் ஆஃப் த டே அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கவுண்டிங்கோட இன்னொரு டெக்னிக் பார்க்க போகிறோம். போன ஃபேக்ட் ஆஃப் த டே என்ன பார்த்தோம்னா, வீடியோவில் நம்ம வந்து how many relations you can define from a set A having m elements and to a set B having n elements, இதை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, how many functions that you can define from a set having m elements to a set having n elements. So that's the fact. So what is the fact? Let us state the fact. If a set A has m elements and a set B has n elements, then the number of functions that can be defined from A to B is n raised to the power m. ஸோ இதான் வந்து ஃபேக்ட். ஸோ ஒரு செட்டு ஏன்ற செட்டில் m எலமெண்ட்ஸ் இருக்குது, பிங்கிற செட்டில் n எலமெண்ட்ஸ் இருக்குது. தென் ஏலேருந்து பிக்கு எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தட் யூ கேன் டிஃபைன் ஃப்ரம் ஏ டு பி இஸ் n raised to the power m. எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணலாம்? n பவர் m ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணலாம். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ காமா பி, ஏ இஸ் ஹேவிங் 2 elements, பி இஸ் அ செட் ஹேவிங் 3 elements, தென் த நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தட் கேன் பி டிஃபைன்ட் ஃப்ரம் ஏ டு பி இஸ் 3 raised to the power 2. இது வந்து கார்டினாலிட்டி ஆஃப் பி. பியோட செட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், 3 எலிமெண்ட் இருக்குது. ஸோ அது பேஸில் வரும். அண்ட் ஏல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், 2, அது பவரில் வரும். 3 raised to the power 2 வரும். that is equal to 9 elements அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணோம், இந்த கேஸில் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் டிஃபைன் பண்ணி காட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், ஏவும் பியும் 1க்கு மேப் பண்ணுங்க. ஸோ போத் ஏ அண்ட் பி ஆர் மேப் டு 1. இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அதே ஏபியை நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே ஏபி ரெண்டுத்தையுமே 2க்கு மேப் பண்ணலாம். தட் இஸ் ஆல்சோ ஏ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஏபி எதுக்கு மேப் பண்ணி விட்டலாம், 3க்கு மேப் பண்ணலாம். ஸோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ மொத்தம் எத்தனை ஃபங்க்ஷன் வந்தது, 3மே கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. சரிங்களா? ஃபஸ்ட்டு 3 கான்ஸ்டன்ட். அப்புறம் என்ன பண்ணுங்கள், ஏ 1க்கு மேப் பண்ணி பி என்ன பண்ணுங்கள், 2க்கு மேப் பண்ணுங்கள். அதாவது ஏவை 1க்கு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க, பியை வந்து 2க்கு மேப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஏவை 1க்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு பி என்ன பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணி விட்ருங்க, 3க்கு மாற்றி விட்ருங்க. அதுக்கப்புறமா ஏவை 2க்கு ஃபிக்ஸ் பண்ணி பியை 1க்கு மாற்றி விட்ருங்க. அதுக்கப்புறமா ஏவை 2க்கு அசைன் பண்ணிவிட்டு பியை 3க்கு அசைன் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஏவை 3க்கு அசைன் பண்ணிவிட்டு பியை 1க்கு அசைன் பண்ணுங்க. ஏவை 3க்கு அசைன் பண்ணிவிட்டு பியை 2க்கு அசைன் பண்ணுங்க. இங்கே ரெண்டுமே வந்து நம்ம டெலிபரேட்டாக தான் எடுத்துக்கிட்டோம். 2 எலிமெண்ட், இங்கே 3 எலிமெண்ட். ஸோ தட் we were able to write all the 9 functions that can be defined from A to B. சரிங்களா? அது வேணும்னே தான் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா டெபிக் பண்ணி காட்டுறதுக்காக, உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறதுக்காக. பட் இன் ஜென்ரல் என்ன லார்ஜாக இருந்தால் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் எழுதி காட்டுறது கஷ்டம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதனால தான் எப்போவுமே எக்ஸாம்பிள் வந்து இஸ் நாட் எ ப்ரூஃப். ரிமெம்பர், தெர் இஸ் அ ஜூவிஷ் ப்ரோவர்ப் இருக்குது. என்ன ப்ரோவர்ப்னா, ஜூவிஷ் ப்ரோவர்ப், ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் நாட் ப்ரூஃப். அப்போ இந்த ஃபேக்ட்டுக்கு நம்ம என்ன தருவோம், ஒரு ப்ரூஃப் வந்து அடுத்த இதில் தருவோம். ஸோ எப்போல்லாம் வந்து ஒரு செட்டு ஏக்கு m எலமெண்ட்ஸ் இருக்குது, பிக்கு n எலமெண்ட்ஸ் இருக்கும், அப்போல்லாம் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தட் கேன் பி டிஃபைன் ஃப்ரம் ஏ டு பி இஸ் n raised to the power m. ஓகே, இதுக்கான ப்ரூஃபு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.